ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு அஷ்டமி இருக்கு. சித்திரை நட்சத்திரம் ராத்திரி வரைக்கும் இருக்கு. அப்புறம் சுவாதி. இன்னைக்கு அஷ்டமியா இருந்தா கூட கிட்டத்தட்ட நிறைய ராசிகளுக்கு நல்லா இருக்கு. அதை பயன்படுத்திக்கலாம். அஷ்டமியா இருந்தா கூட உங்க ராசிகளுக்கு நல்லா இருந்ததுன்னா பயன்படுத்திக்கலாம். அதை மறந்துடாதீங்க. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பரான நாள். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஜெயன்வான் எழுதிய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. படிச்சு பாருங்க. அரை மணி நேரமாவது படிங்க. 26 பகுதிகள் இருக்கிறது. அரை மணி நேரமாவது படித்து பார்ப்பது நல்லது. சரி, மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி, மண்டோதரியே போற்றி, மனுவே போற்றி. இந்த சுதர்சன ஜெயந்தி வழிபாடு செய்வது நல்லது. சரி, கோதுமை கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஆமா, ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அப்புறம் என்ன, உங்க பிறவி பலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். ஜெயன்வான் எழுதிய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. படிச்சு பாருங்க. அரை மணி நேரமாவது படிங்க. 26 பகுதிகள் இருக்கிறது. அரை மணி நேரமாவது படித்து பார்ப்பது நல்லது. சரி, மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி, மண்டோதரியே போற்றி, மனுவே போற்றி. இந்த சுதர்சன ஜெயந்தி வழிபாடு செய்வது நல்லது. சரி, கோதுமை கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஆமா, ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான பெருந்தன்மை பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஜெயன்வான் எழுதிய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. படிச்சு பாருங்க. அரை மணி நேரமாவது படிங்க. 26 பகுதிகள் இருக்கிறது. அரை மணி நேரமாவது படித்து பார்ப்பது நல்லது. சரி, மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி, மண்டோதரியே போற்றி, மனுவே போற்றி. இந்த சுதர்சன ஜெயந்தி வழிபாடு செய்வது நல்லது. சரி, கோதுமை கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஆமா, ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் பேச்சு, தேவையற்ற பம்பு வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நல்லது. பரிகாரம் பண்ணிக்கிட்டா இல்லைன்னா சிக்கல் தப்பிச்சுக்கலாம். பரிகாரம் பண்ணனா நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7, வடக்கு வெள்ளை. விநாயகர் பெருமானுக்கு காலையில தீபம் போட்டுருங்க. சாயந்தரமும் கோயில்ல தீபம் போடுங்க. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, காலகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை சம்பந்தப்பட்ட ஏதாவது சாப்பிட கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. பிரமாதமான நாள். உங்கள் பிறவி பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஜெயன்வான் எழுதிய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. படிச்சு பாருங்க. அரை மணி நேரமாவது படிங்க. 26 பகுதிகள் இருக்கிறது. அரை மணி நேரமாவது படித்து பார்ப்பது நல்லது. சரி, மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, சுதர்சனமே போற்றி, மண்டோதரியே போற்றி, மனுவே போற்றி. இந்த சுதர்சன ஜெயந்தி வழிபாடு செய்வது நல்லது. சரி, கோதுமை கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. ஆமா, ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான பெருந்தன்மையும் பேச்சு சாமர்த்தியமும் ஜெயிக்கும். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். மொத்தத்துல வழிபாடு முக்கியம். திருஷ்டி இருக்கிறதுனால நல்ல நாள் இன்னைக்கு. அனுகூலமான எண் 2, 7, வடக்கு மேற்கு தெல் சிவப்பு பச்சை. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கருடனே போற்றி, கதிரே போற்றி, காசியபரே போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு. படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படித்து பார்ப்பது நல்லது. நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நல்லது. ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. நல்லது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். துளாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம். பிரமாதம்.
அப்புறம் என்ன கலக்குங்க, வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கருடனே போற்றி, கதிரே போற்றி, காசியபரே போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படித்து பார்ப்பது நல்லது. நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமா கொடுத்துருங்க, நல்லது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். விருச்சிக ராசிக்கார் நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும், ஜெயிக்கிறீர்கள். பிறகு என்ன சந்தோஷம், சுறுசுறுப்பு, வேகம், ஜெயிக்கும். அனுகூலமான எண் 4, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கருடனே போற்றி, கதிரே போற்றி, காசியபரே போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படித்து பார்ப்பது நல்லது. நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமா கொடுத்துருங்க, நல்லது. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. கோபம் அதிகமாக இருக்கிறது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 5 வடக்கு பச்சை. விநாயகர் பெருமானுக்கு காலையில தீபம் போட்டுருங்க, சாயந்தரமும் கோயில்ல தீபம் போடுங்க. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, காலகனே போற்றி, கத்ரு தேவியே போற்றி. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமை சம்பந்தப்பட்ட ஏதாவது சாப்பிட கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, கலகுறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, ஏழைகளுக்கு எல்லாம் கோதுமை சம்பந்தமா ஏதாவது கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சு மந்திரத்தை சொல்லுங்க, நல்லது. ஆமா, நல்லது. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க, நல்லது. உத்தங்கர் பெரிய முனிவர், ஊர்ஜஸ்வதி சுக்கிர பகவானுடைய தேவி. இதெல்லாம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான நாளாக இது அமையும். இன்னும் சிறப்புகள் வந்து சேரும். கும்பராசிக்கார நேயர்களே, காலையில 9 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு, அப்புறம் நல்லா இருக்கு. காலையில 9 மணி வரைக்கும் உங்கள் பிறகு பலமான நிதானமும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 9 மணி வரைக்கும் சரியில்லை, ஜாக்கிரதை. தேவையற்ற பேச்சு, சிக்கல் இருக்கு. அசைவ உணவு வேண்டாம், இன்று அசைவ உணவு தவிர்ப்பது நல்லது. காலையில விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருணும். அனுகூலமான எண் காலையில 9 மணிக்கு அப்புறம் தான் இருக்கு, திசை இருக்கு, நேரம் இருக்கு. எனவே 2 வடக்கு பச்சை. நிதானம், பொறுமை. காலை 9 மணி வரை விநாயகர் பெருமானுக்கு காலையில தீபம் போட்டுருங்க, சாயந்தரமும் கோயில்ல தீபம் போடுங்க. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, காலகனே போற்றி, கத்ரு தேவியே போற்றி. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமை சம்பந்தப்பட்ட ஏதாவது சாப்பிட கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம், பிரமாதம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, உங்கள் பெருந்தன்மை ஜெயிக்கும், புத்தி கூர்மை ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். விநாயகர் பெருமானுக்கு காலையில தீபம் போட்டுருங்க, சாயந்தரமும் கோயில்ல தீபம் போடுங்க. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, காலகனே போற்றி, கத்ரு தேவியே போற்றி. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமை சம்பந்தப்பட்ட ஏதாவது சாப்பிட கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. நேயர்களே, இன்று அஷ்டமி திதி சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் கூட நல்ல நாள் பல ராசிகளுக்கு. ஏன்னா இன்னைக்கு சுதர்சன ஜெயந்தி, சக்கரத்தாழ்வார் பிறந்த நாள். உங்களுக்கு எளிமையா சொன்னான். தீர் பொலிகின்ற செஞ்சுடர் ஆடி திகழ்திரு சக்கரத்தில் கோயிற் பொறியாலே ஒன்று நின்று குடிகுடி அசைகின்றோம் மாய பொறுபடை வானனை 1000 தோளும் வெளிவிருதி பாய சுழற்சி ஆடி வெள்ளானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இந்த பாட்டை சொல்லுங்க, நல்லது. சுதர்சன சக்கரத்துக்கு வழிபாடு செய்யுங்க, நல்லது. 1000 முனை கொண்ட சக்கரம் அந்த சக்கரம். பெருமாள் கையிலே இருப்பது. சிசுபாலனை அழித்தது, பலரை அழித்த சக்கரம் இது. குறிப்பாக சிசுபாலன் என்கிற எம்பெருமான் நாராயணனை 100 தடவை வந்தனை நிந்தனை செய்தது. வந்தனம் செய்யல, நிந்தனை செஞ்சது. அதனால சிசுபாலனை அழித்தார் சக்கரத்தாழ்வார். சொர்பானுவை அழித்தார், அசுர தலைவன். அந்த
சுதர்சன சக்கரம் அசுர தலைவனான சொர்பானுவ கழுத்தை வெட்டிச்சு. பிறகும் தவம் செய்து அவர்கள் ராவுக்கு ஏதுவாக மாறினார்கள் என்பதுதான் வரலாறு. சுதர்சன சக்கரம் அறுத்து மீண்டும் உயிர் பெற்றது ஒரே ஒருத்தர் தான், சொர்பானு, அசுரர் குல தலைவர், நாகர்குல வெளியிலே வந்தவர் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.